வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையான அடை தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம அடைக்கு தேவையான மாவு அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு புழுங்கல் அரிசி, அரை கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி, அரை கப் அளவுக்கு கடலை பருப்பு, அரை கப் அளவுக்கு துவரம் பருப்பு, 1/4 கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1 கைப்பிடி அளவுக்கு பாசி பருப்பு. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு 2 தடவை நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த ஊற வச்ச தண்ணியிலே நம்ம மாவு அரைச்சி எடுத்துக்கலாம். 3 மணி நேரம் கழித்து இதை ஒரு மிக்சிலேயோ இல்லை கிரைண்டர்லேயோ போட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து 5 பல் பூண்டு, 5 காய்ந்த மிளகாய் சேர்த்து இதை நல்ல ஒரு தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அடை மாவு அரைச்சாச்சு. இப்போ இதுக்கு தேவையான தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு பேனில் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடான பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளையும் போட்டு நல்லா வதக்கிட்டு லேசாக கொஞ்சம் வதங்கின பிறகு இதை நம்ம அரைச்சி வச்சுருக்க அடை மாவில் சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். மாவு கொஞ்சம் திக்காக இருந்தால் கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேண்டாம், ரொம்ப கெட்டியாகவும் இருக்க வேண்டாம். ஒரு மிதமான திக்னஸில் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த வெங்காயம், காய்ந்த மிளகாயும் இது கூட சேர்த்துக்கலாம். தேவைன்னா ஒரு பச்சை மிளகாயை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் குழந்தைங்கள் சாப்பிட்றதா இருந்தால் நம்ம பச்சை மிளகாயை தவிர்த்துடலாம். இந்த மாவு ரொம்ப புளிக்கணுன்ட்டு அவசியம் இல்லை, ஒரு 2 மணி நேரம் புளிச்சாலே போதும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு, நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். தோசைக்கல் நல்லா சூடான பிறகு நமக்கு தேவையான அளவுகளில் தோசை ஊற்றிக்கலாம். இதை மெலிசாவும் ஊற்றலாம், இல்லை கொஞ்சம் தடியாக கூட ஊற்றலாம். மெலிசா ஊற்றினோன்னே நல்ல மொறுமொறுன்னு கிடைக்கும். ஒரு மிதமான தீயிலே வச்சு 2 பக்கமும் திருப்பி போட்டு சுட்டு எடுத்துட்டோன்னா ரொம்பவே சுவையான அடை தோசை ரெடி ஆகிடும். இந்த தோசையில் நம்ம எல்லா விதமான பருப்புகளும் சேர்த்துருக்கோம், அதனால் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. எல்லா வயது பீப்புளும் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ஒரு தேங்காய் சட்னி இல்லை கார சட்னி, சாம்பார் கூட நீங்கள் பரிமாறலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் கொடுக்கலாம், டின்னருக்கும் கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியான இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் கிடச்சிட்டே இருக்கும். தேங்க்யூ.